ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் காலையில் 5:30 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் 14,000 கோட்டாவும், திவ்ய தர்ஷன் டோக்கன் 2,000 கோட்டாவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பக்தர்கள் இந்த டோக்கன் வாங்குறதுக்கு நேற்றுலேருந்தே வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபா தர்ஷனம், வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரமும், டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். இன்றைக்கி காலையில் 5:30 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க கவுண்டர், டோக்கன் கொடுக்குற கவுண்டர். அப்பப்போ வெயிட் பண்ணுற பக்தர்களை பொறுத்து அன்னன்னைக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுற டைம் சேஞ்ச் ஆகுது. ஸோ நாளைக்கு நீங்கள் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இந்த டைமை பேஸ் பண்ணி க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டோக்கன் கிடைக்கும். அடுத்து இன்றைக்கி ஆந்திர பிரதேஷ் சிஎம் அவர்கள் திருமலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பேரனோட பர்த்டேயை முன்னிட்டு அன்னப்பிரசாதத்துக்கு 44 லட்சம் ரூபாய் ஒரு நாள் அன்னப்பிரசாதம் ஃபுல்லாக டொனேஷனுக்கு பே பண்ணி அவங்க அன்னப்பிரசாதமும் வழங்கியிருக்காங்க. ஃபுட் அனாலிசிஸ் லேப் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. தரிசனத்திற்கு வர்ற பக்தர்களுக்கு எந்தவித அசௌகரியமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இப்போ இருக்கிற அந்த சிஸ்டத்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் செய்யணும் அப்படின்னாங்க மீட்டிங்கில். பக்தர்கள் தரிசன க்யூ லைனில் ஜாயின் பண்ணி ரிட்டர்ன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அவர்களுக்கு தேவைப்படுற அந்த வசதிகள் குறித்து கமெண்ட் கண்ட்ரோல் ரூமில் மானிட்டர் பண்ணணும்ட்டு சொல்லியிருந்தாங்க. மாசில்லா திருமலையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீவாரி சேவா ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, டிடிடியோட எல்லா கோயில்களும் ஸ்ட்ரென்தன் செய்கிறது, ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸ்மார்ட் என்ட்ரி சிஸ்டம், ஏர்போர்ட் லெவலில் இருக்கிற அந்த பேகேஜ் ஸ்கேனிங் அண்ட் வெஹிக்கல் ஸ்கேனிங் சிஸ்டம், பேப்பர்லெஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது ரிலேட்டடாகவும் என்ன செய்யணுங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்டு டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணிக்கிறாங்க, செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா ஜேஷ்டாபிஷேகம் ஜூன் மாதத்துக்கு ஓப்பன் பண்ண வேண்டியது. எனக்கு 10:08க்கு தான் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்னொருத்தவங்க கல்யாணோத்சவம் கேட்டிருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தான் ட்ரை பண்ணேன். 2 மொபைலில் ட்ரை பண்ணுறப்ப 4 நிமிஷம் 2 நிமிஷம்ட்டு காமிச்சது. அதுக்கடுத்து லாகின் செய்கிறப்ப கூட திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம், யுவர் கனெக்ஷன் இஸ் டிஸ்கனெக்டட் டியூ டு இன்ஆக்டிவிட்டி ஆர் லாக்ட் இன் அதர் டிவைஸ். அடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணால் ஜேஷ்டாபிஷேகமாக எல்லாத்துக்குமே வந்தது. இன்ஸ்டெட் ஆஃப் கல்யாணோத்சவம் ஊஞ்சல் சேவா ஆஜித் பிரம்மோற்சவம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 7 டிக்கெட் இருக்கும்போது ஒரு டிக்கெட் புக் ஆச்சு. நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாப்பி சேவா. பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது புக்கிங். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இப்போ மத்தியானம் 3 மணி போல் வர்ச்சுவல் சேவா ப்ளஸ் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. வர்ச்சுவல் சேவாவோட ரூல்ஸ் இப்போ மாற்றிருக்காங்க. ஒரு தடவை சேவா புக் பண்ணிவிட்டு மறுபடியும் 4 சேவாவில் எந்த சேவா புக் பண்ணுறதா இருந்தாலும் 120 நாட்கள் டைம் கேப், 4 மாதம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம சேவா புக் பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் நம்ம என்றைக்கு சேவா புக் பண்ணுறோமோ மறுநாள்லேருந்து தர்ஷன் புக் பண்ணலாம். 1 இயர் வரைக்கும் அது வேலிடிட்டி. அண்டு நீங்கள் ஜூன் 1க்கு தர்ஷன் புக் பண்ணணும் இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் மூலமாக அப்படின்னா போன மாதமே நீங்கள் வர்ச்சுவல் போட்டிருக்கணும். அதனால தான் இப்போ நீங்கள் ஜூலையில் புக் பண்ண போகிறீங்க, ஆகஸ்ட்டில் புக் பண்ண போகிறீங்க வர்ச்சுவல் சேவா டிக்கெட்னால் இப்போவே சேவா டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்தந்த மாதத்துக்கு உண்டானது ஓப்பன் ஆகிறப்ப ஜஸ்ட்டு டேட் ஸ்லாட் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கிட்டால் போதுமேனா சேவா புக் பண்ணதுலேருந்து தர்ஷன் புக் பண்ணுறதுக்கு 1 இயர் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அது கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. 300 தர்ஷனம் வழியாக சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. அண்ட் 2 பேருக்காக புக் பண்ணிக்கிறப்போ அக்காமடேஷனும் எனேபிள் ஆகும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. வர்ச்சுவல் சேவா நீங்கள் அட்வான்ஸாக சேவா புக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் தர்ஷன் புக் பண்ணுறதுக்கு. இல்லை இன்ஸ்டண்ட்டாக சேவா புக் பண்ணிவிட்டு உடனே பார்க்க போகிறோம் டு யூ வாண்ட் டு புக் தர்ஷன் டிக்கெட்னு சொல்லிட்டு அதன் மூலமாக தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்துக்கோங்க. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு. ஸோ நாளைக்கு சண்டே எந்த புக்கிங்கும் கிடையாது. மண்டே 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஜூன் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதக்ஷனம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங், காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங், மத்தியானம் 3 மணி போல் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு மெடிக்கல் கேஸ் இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங் ஜூன் மாதத்துக்கு உண்டானது. புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழ் திருப்பதி கோதண்ட ராமசுவாமி கோயிலில் இன்றைக்கி கருட சேவா. நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் கோயிலில் இன்றைக்கி மத்ஸ்ய ஜெயந்தியை முன்னிட்டு சாயந்தரம் கருட வாகன சேவா இருக்குது. மாட வீதியில் பார்க்கலாம். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு, டோக்கன் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.